Hi friends, welcome to Design Loom Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூல் பாரில் டாட்ஜ் டூல், பேர்ன் டூல், ஸ்பாஞ்ச் டூல். டாட்ஜ் டூல் என்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைட் பண்ணி கொடுக்கும். பேர்ன் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, பிரைட்டாக இருக்கிற ஏரியாவில் பேர்ன் பண்ணி கொடுக்கும். அதாவது பிளாக் அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி பிளாக்காக மாற்றி கொடுக்கும். ஸ்பாஞ்ச் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சேச்சுரேட்டட், டீசேச்சுரேட்டட்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. சேச்சுரேட்டட்னா ஒரு குறிப்பிட்ட கலரை நம்ம ப்ரஷ் பண்ண கலரை சேச்சுரேட் பண்ணி கொடுக்கும். அந்த கலரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹைலைட் பண்ணி கொடுக்கும். டீசேச்சுரேட்டட்னா இருக்கிற கலரை வந்து என்ன பண்ணுன்னா டல் பண்ணி கொடுக்கும். வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து டாட்ஜ் டூல். டாட்ஜ் டூல் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ரஷ்ஷோட சைஸ் வரும். என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் அண்டு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த இதில் வந்து 3 இருக்குது. ஹைலைட்ஸ், மிட் டோன், ஷேடோன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஹைலைட் பற்றி பார்க்கலாம். ஹைலைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு லேயர் வந்து காப்பி எடுத்துருக்கேன். இது வந்து ஒரிஜினல் இமேஜ். இது வந்து நான் காப்பி பண்ண இமேஜ். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? என்னாச்சு அப்படின்னா டார்க்காக இருக்கிற ஏரியாவை என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஹைலைட் பண்ணி காமிச்சிது. இங்கே பாருங்கள், இது வந்து பிஃபோர், இது வந்து ஆஃப்டர். ட்ரா பண்ணதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர். ஓகேங்களா? ஓகே, தென் வந்து ஹைலைட் பார்த்துட்டோமா. மிட் டோன். மிட் டோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப பிரைட்டாக காமிக்காது, அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஆஃப்டர், இது வந்து பிஃபோர். ஓவர் பிரைட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் மிட் டோனில் என்ன பண்ணி கொடுக்கும்னா பிரைட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அகைன் கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கிறேன். ஷேடோன்றது என்னன்னா, இந்த வந்து இந்த ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, ஹெட்டோட ஹேர் இங்கே வந்து முடிகிற இடத்துல ஷேடோ மாதிரி இருக்கு பாருங்கள், இந்த கண்ணை தாண்ட. இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா அது பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து லோ லெவல் பிரைட்னஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? பிரைட்னஸ் பண்ண மாதிரியே தெரியாது, ஆனால் இந்த ஷேடோலாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரைட்னஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இது ஆஃப்டர் பிஃபோர். ஓகேங்களா? ஷேடோவை மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா கிளியர் பண்ணி கொடுக்கும். இதனுடைய பிரைட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மினிமைஸாக இருக்கும். ஓகேங்களா? தென்னு நெக்ஸ்ட் டூல் பார்க்கலாம். பேர்ன் டூல். அதாவது ஒரு நீங்கள் லைட்டிங் வந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறாங்க அப்படின்னா லைட்டிங் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அந்த மாதிரி இடத்துல வந்து இமேஜோட டோன் வந்து ஓவர் பிரைட்னஸாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பேர்ன் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு 3 இருக்கும். ஹைலைட்னால் அந்த பிளாக்கோட இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஓகேங்களா? இது வந்து ஆஃப்டர், இது வந்து பிஃபோர். ஓகேங்களா? அதேமாதிரி மிட்டோன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த பேர்னோட வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து கரெக்டாக அந்த டோனுக்கு ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஆஃப்டர் அண்ட் பிஃபோர். ஷேடோ வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும், நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதே தெரியாது. ஆனால் அது என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பிளாக்காக மாற்றிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா? அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப மினிமமாக என்ன பண்ணோம் அப்படின்னா பேர்ன் டூல் வந்து என்ன பண்ணோம்னா பிளாக்காக மாற்றும். ஓகேங்களா? பிளாக்காக மாற்றணும் இல்லை, இந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸை வந்து குறைச்சிடும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர்ன் டூல். டாட்ஜ் டூல் வந்து டல்லாக இருக்கிற ஏரியாவை பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். பேர்ன் டூல் வந்து ரொம்ப பிரைட்னஸாக இருக்கிற ஏரியாவை வந்து கொஞ்சம் வந்து பிளாக்காக மாற்றி கொடுக்கும், ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கும். ஸ்பாஞ்ச் டூல். ஸ்பாஞ்ச் டூலுக்கு வந்து நான் வேறு ஒரு இமேஜ் எடுக்கிறேன். அந்த இமேஜில் வந்து
இப்போ நான் ஸ்பாஞ்ச் டூலை கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே வந்து மோடு வந்து சேச்சுரேட்டட் டீசேச்சுரேட்னு இருக்குது. இப்போ சேச்சுரேட்டட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ப்ரஷ் பண்ணுற ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிற கலர் என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கலரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதாவது பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். இங்கே பாருங்கள், இது நான் வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், சேச்சுரேட்டட் கொடுத்தோம் அப்படின்னா நான் ப்ரஷ் பண்ணுற ஏரியாவில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா பிரைட்னஸ் ஆகும், சேச்சுரேஷன். ஓகேங்களா, இதில் பாருங்கள் பிஃபோர் ஆஃப்டர், இது வந்து பிஃபோரு, இது வந்து ஆஃப்டர். நான் ப்ரஷ் பண்ண ஏரியா எல்லாமே என்னாச்சு அப்படின்னா கலரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருச்சு, அதனால் எனக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, தென் பழைய ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வரேன். டீசேச்சுரேட் பண்ணுறேன். டீசேச்சுரேட்னா என்னன்னா இருக்கிற கலர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து குறைச்சிடும், டல் பண்ணி கொடுக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரஷ் பண்ணுறேன். உங்கள் சூரிய ஒளிப்பட்டு பிரைட்னஸ் ஹெவியாக இருக்குது. இந்த இமேஜ் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா டீசேச்சுரேட்டட் கொடுங்க. என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே ஒரே கலர் மாதிரி தெரியும். நீங்கள் ப்ரஷ் பண்ணுற ஏரியாவில் இருக்கிற கலரோட வேல்யூ வந்து குறைச்சி கொடுக்கும். இதுதான் டீசேச்சுரேட்டட். இதையும் நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிரைட்னஸாக இருந்திருக்கு, இப்போ பாருங்கள் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. இப்போ இது வந்து பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ப்ரஷ் பண்ண ஏரியா பாருங்கள், பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, இதுதான் சேச்சுரேட்டட் அண்ட் டீசேச்சுரேட்டட். ஓகேங்களா, இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 3 டூல் பார்த்தோம். டாட்ஜ் டூல், டல்லாக இருக்கிற ஃபேஸை வந்து பிரைட்னஸ் பண்ணுறதுக்கு டாட்ஜ் டூல் யூஸ் ஆகுது. பர்ன் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்கிற இடத்த வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். பர்ன் டூலுன்றது வந்து கருப்பாக மாற்றும். ஓகேங்களா, ஸ்பாஞ்ச் டூலுன்றது வந்து சேச்சுரேட்டட் டீசேச்சுரேட்டட். சேச்சுரேட்டட்னா கலரோட நீங்கள் ப்ரஷ் பண்ணுற கலரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணும், பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். டீசேச்சுரேட்டட்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணுற ஏரியா வந்து நம்ம ப்ரஷ் பண்ணுற ஏரியா வந்து பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, இன்றைக்கான டாபிக் வந்து இதுதான். இது வந்து மோஸ்ட்லி எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டச்சப். ஓகேங்களா, ரீடச் அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ ஆல்பம்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து இந்த டூல் வந்து மோஸ்ட்லி யூஸ் ஆகும். இன்றைக்கி டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் வந்து வேறு ஒரு டூலில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.